ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனாயோனா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னடா இவன் மூஞ்ச கூட காட்ட மாட்டேங்கிறாளேன்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன் தெரியுமா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தான் சீக்கிரமாக சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்குமே. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், அதெல்லாம் வீடியோ எடுத்து இன்னைக்கு போட போகிறோம். ஸோ என் தம்பி வந்தோன்னா அவன் வீடியோ எடுப்பான். ஸோ இப்போ எனக்கு வீடியோ எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன எங்கள் டின்னர்னு பார்த்தீங்கன்னா, தோசையும் எம்டி சாம்பார் தான் எங்கள் அம்மா செஞ்சுருந்தாங்க. அதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. கூட எங்கள் அம்மா அரைச்சி பொடியும் இருந்தது. ஸோ அதனால சேர்த்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் முடியுது. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருந்தேன்னா பிரியாணி, பன்னீர் கிரேவி எல்லாமே காட்டியிருப்பேன் எப்படி சமைக்கிறதுன்னு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிடுங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என் தம்பியும் வந்துட்டான். இங்கே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் அக்கா மோஸ்ட்லி எனக்கு சேர்த்துக்காது. ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்கிறான். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட இண்டோர் கேம்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஹையர் கிரேட்ஸ்க்கு வந்துட்டோம். எங்களுக்கு நிறைய டாய்ஸஸ்லாம் இல்லை. வை? பிகாஸ் வி ஷுட் ஸ்டடி, ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்டடீஸில். ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கு இண்டோர் கேம்ஸ் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி டாய்ஸஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சின்ன வயசில் நிறைய வச்சுருந்தேன், எல்லாமே தூக்கி போட்டு ஹையர் கிரேட்ஸ் தூக்கி போட்டாங்க. இல்லை யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன இண்டோர் கேம்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ இதுதான் எங்களோட இண்டோர் கேம்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இது ஒன்று என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ வாங்க போகலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தம்போலா. சரி, ஓகே. இது எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காட்டவா? ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என் தம்பி அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறான். ஸோ வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இந்த மாதிரி ஒரு நம்பர் போர்டு இருக்கும். இங்கே பாருங்கள், தம்போலாவில் இந்த மாதிரி இது பேர் தான் தம்போலா. ஸோ உள்ளே 1 to 90 வரைக்கும் நம்பர் போர்ட்ஸ் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதை திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே லோட்டோ டிக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் எல்லாம் லோட்டோ டிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேர் ஹவுசின்னு சொல்லலாம்னு என் ஃப்ரெண்ட் சொன்னான். இது 600 டிஃப்ரெண்ட் பெர்ஃபோரேட்டட் டிக்கெட்ஸ் இருக்கு. இப்படி தான் இருக்கும் உள்ள டிக்கெட்ஸ். இது எப்படின்னா, நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குவீங்களா, அது எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பை நம்மளே வச்சுக்கணும். இதில் தான் அந்த காயின்ஸ் இருக்கும். அனுஷ் பிரித்து காட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் காயின்ஸு. இது அட்டாச் ஆகிருக்கும், நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடில் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சரி, இது எப்படி வளரணும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த லாட்டரி டிக்கெட் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கணும், சரியா? அப்புறம் இந்த மாதிரி அந்த காயின்ஸ் இருக்குல்ல, அந்த காயின்ஸ் இந்த மாதிரி பார்க்க முடியாத இருக்கிற மாதிரி ஒரு பையில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு பென்னு, இல்லை ஒரே பென் கூட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆளுக்கு ஒவ்வொரு டிக்கெட்ஸ் கிழிச்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்படி உள்ளே வச்சு இப்படி குலுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, 80 வந்திருக்கா. இப்போ ஸோ 80ல் நான் வச்சிடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் 80ல் வச்சிடுறேன். ஸோ டிக்கெட்ஸில் இப்போ நான் பார்ப்பேன், என்கிட்ட 80 இருக்கா. 80 இருக்குது அப்படின்னா 80 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிப்பேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது யாருக்கு ஃபுல் இதுவும் கம்ப்ளீட் ஆகுதோ, இல்லை யாருக்கு 1 row கம்ப்ளீட் ஆகுதோ அவங்களுக்கு 10 rupees. இப்போ 4 பேர் வரலன்னா நம்மளுக்கு 4 பேர் விளாட்னா 40 rupees வச்சு நம்ம பெட் கட்டி விளாட்லாம். ஒவ்வொரு ரோ முடிக்கும் போதும் யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 rupees இல்லை 20 rupees அப்படி வச்சு நீங்கள் விளாடிக்கலாம். இப்போ எல்லோரும் ஒவ்வொரு ரோ, இப்போ 4 பேர் இருக்கோம். நான் ஒரு ரோ முடிச்சிட்டேன், என் தம்பி ஒரு ரோ முடிச்சிட்டேன், எங்கள் அப்பா ஒரு ரோ முடிச்சிட்டாருன்னா அடுத்தது யார் ஃபுல் நம்பர்ஸுமே யார் கம்ப்ளீட் பண்ணுறான்னு தான் பார்ப்போம், சரியா? ஃபுல் நம்பர்ஸை யார் ஃபஸ்ட்டு வாட்டி கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு 10, அந்த மாதிரி 2 டைம் விளாட்லாம். ஸோ இதுதான் இப்போது தம்போலா எப்படி விளாடுறதுன்னு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற இண்டோர் கேமை பார்த்துடலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட பேக்ரவுண்ட் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க.
இட்ஸ் அ பிரில்லியன்ட் கேம் செஸ். ஸோ என் தம்பி இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுவான். ஓப்பன் பண்ண அனுஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முழுக்க முழுக்க வுட்டில் ஆனது. ஸோ உங்களுக்கு நான் டேப் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் செஸ் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதுல அனுஷ் நம்மளுக்கு? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஏமாத்திட்டு இருக்கா. சரி, ஓகே அனுஷ் திறந்து காட்டு. இந்த சைடு திறந்து காட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாக்கர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கு அடுத்தது டன்டடா உள்ள வந்து காயின்ஸ், வுடன் காயின்ஸ். இங்கே பாருங்க, வுடன் காயின்ஸ். இது வுடன் போர்டு. அடுத்தது இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ காட்ட போறோம். அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, என் தம்பி வந்து என்ன கிளாஸ்ல சேர்ந்திருக்க? 5th கிளாஸ். ஹே, என்ன ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்திருக்க? பேட்மிண்டன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி ரொம்ப ஷை டைப் தான், அவன் பேசவே மாட்டான். ஸோ அவன் வந்து என்ன சேர்ந்திருக்கானா, பேட்மிண்டன் கிளாஸ் சேர்ந்திருக்கான். ஸோ அது எங்கே இருக்குன்னா, எங்கள் மெயின் ரோட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது அகாடமி பேர் என்னென்னா ஷாஷு அகாடமி. அங்கே தான் பேட்மிண்டன் இப்போது வந்து சேர்ந்துருக்கான். ஒரு 2 வீக்ஸ் போயிட்டுருக்கான். ஸோ இன்னைக்கு கூட அவனோட பேட்மிண்டன் கிளாஸ் இருந்தது. மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. எப்படி இருந்தது கிளாஸு? நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுவாங்க அங்கே? அங்கே வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. சில வாட்டி வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸும் நடத்துவாங்களாம். ஆமாம், இவன் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மதுரைக்கு கூட ஒரு டோர்னமெண்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. என் தம்பியும் வந்து சேர்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி அவன் பர்த்டேக்கு என்ன கேட்டான்னா, ப்ளே ஸ்டேஷன்ஸ் தான் கேட்டான். அப்புறம் படிப்பு வந்து ஸ்பாயில் ஆகிடுன்னு தான் நாங்கள் அவனுக்கு ஒரு சூப்பரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்க பேட்மிண்டன் ஸ்போர்ட்க்கு சேர்த்து விட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறது பேட்மிண்டன். சொல்வேன் அனுஷ்? எஸ் நீங்களும் ஷாஷு அகாடமின்னு சேர்ந்து என் தம்பி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி விளாடலாம். ஸோ வாங்க இப்போ இதை அசம்பிள் பண்ணி காட்டுறோம். அனுஷ், அசம்பிள் பண்ணுறியா? ஸோ அசம்பிள் பண்ணலாம்.